கூவம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த வெள்ளத்தில் சிறுவன் ஒருவன் அடித்து செல்லப்பட்டுள்ளான். பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட சிறுவனை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் சுபாஷ். கூவம் ஆற்றில் இழுத்து செல்லப்பட்ட சிறுவனை மீட்டு விட்டார்களா? அது பற்றி மேலும் தகவல் சொல்லுங்க சுபாஷ். அதான் இன்று காலை 11 மணி அளவில் காசி தியேட்டர் அருகில் உள்ள ஒரு ஈக்காடுதாங்கல்ல பாலத்தில் கூவம் ஆற்றில் 3 சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் 3 சிறுவர்களும் அடித்து செல்லப்பட்டனர். உடனடியாக தீயணைப்பு படையினர் அங்கு இறங்கி அந்த 3 சிறுவர்களையும் மீட்டனர். அதைத் தொடர்ந்து மேலும் 3 சிறுவர்கள் அங்கே விளையாடி கொண்டிருந்தனர். அதில் வெங்கடேசன் என்பவருக்கு வந்து நீச்சல் தெரியாது. அதில் 2 பேர் வந்து நீச்சல் அடித்து அங்கு கரையோரமாக உள்ள படிக்கட்டில் ஏறிவிட்டனர். அந்த வெங்கடேசன் என்பவர்கள் வந்து தற்போது வந்து தேடி வருகின்றனர். தொடர்ந்து வந்து படகுகள் மூலமாகவும் தீயணைப்பு தொடர்ச்சியாக அப்பகுதி முழுமையாக தேடி வருகின்றனர். சுபாஷ், கூவம் ஆற்றின் கரையோர பகுதி பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. அங்க வசிக்கும் மக்களுக்கு வந்து என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காங்க? அது பற்றி மேலும் தகவல் இருக்கா? அதாவது சைதாப்பேட்டை இந்த ஆரோக்கிய மாதா குடியிருப்பு, அதாவது சைதாப்பேட்டை மலைமலை அடிகளார் பாலத்துக்கு அருகே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஏராளமான குடியிருப்புகள் கரையோர பகுதியில் இருக்கு. அங்கே வந்து துணி துவைக்கும் தொழில் வந்து பிரதானம். அங்கே வந்து கரையோர பக்கத்தில் வந்து நூற்றுக்கணக்கான வீடுகள் வந்து இரு புறங்களிலும் இருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கும் காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அந்த கரை வந்து மிக அளவில் அந்த குறுகலாகவே ஓடக்கூடிய அந்த ஆறு வந்து தற்போது வந்து கடல் போல விரிந்து பறந்து சென்று கொண்டிருக்கிறது. மிக வேகமாக அதோடைய காற்றின் வேகமும் சரி, அந்த ஆற்றின் வேகமும் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு, அதாவது குடிசை மக்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய நீர் பகுதி வந்து முழுமையாக வந்து அந்த பகுதிக்குள்ளே உள்ளே புகுந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டுக்குள்ளே அந்த கூவாற்றினுடைய நீரானது உள்ளே புகுந்து விட்டது. பல மக்களை வந்து இங்கிருந்து அப்புறப்படுத்தி அங்கிருக்க அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைத்து அதற்கான ஏற்பாடுகளையும் அரசு செய்திருக்கிறது, மாநகராட்சியும் செய்திருக்கிறது. மேலும் அவங்க தேவையான உணவுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் செய்திருக்காங்க. இந்த நிலையில இந்த மக்கள் இந்த நிலையில என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க என்ற குறித்து கேட்போம். அம்மா சொல்லுங்க, நீங்க என்னென்ன இந்த ஓரத்துல எவ்வளவு தண்ணி இருந்திருக்கு? இப்ப வந்து மழை நீரால் வந்து மக்கள் எல்லோரும் குடிசை பகுதி மூழ்கி விட்டது. நாங்கள் எந்த நிலையில ஆதரவு இல்லாம இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் நேரத்தில் போய் நாங்க பள்ளியில வந்து தங்கி இருக்கிறோம். இருந்தாலும் சாப்பாடு கொடுக்குறீங்க. இருந்தாலும் எங்க நிலைமை உயிருக்கு என்ன இந்த விஷயமா அந்த கரையோரமா அந்த தண்ணி வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க? இப்ப யாருமே எதுவும் வந்து செய்யல. இது வரலாம் யாருமே வந்து அரசுகள் வந்து கேட்க விசாரிக்கல. எங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஓரமா கரையோரமா இந்த படிக்கட்டுகள் அமைப்பது சம்பந்தமா ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டு அணை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அணை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கை தங்களுக்கு வந்து நிரந்தரமாக இந்த கரையோரத்திலேயே வந்து ஒரு படிக்கட்டுகளை வந்து அமைக்க வேண்டும், ஒரு தடுப்பு சுவர் வந்து அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கை தங்கள் வந்து நிறைவேற வேண்டும் என்பது இவங்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது.